ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அனுஸ்ரீஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது சுவையான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். நாட்டுக்கோழி வந்து நம்ம தனியாக ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்காமல் நார்மல் பேன்லேயே வந்து வேக வச்சு செய்ய போகிறோம். ஸோ இந்த மசாலாலாம் வந்து நல்ல நாட்டுக்கோழியில் ஏறி உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். மசாலா எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அரைச்சி சேர்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டேஸ்டான நாட்டுக்கோழி குழம்பு சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 3 வரமிளகாய், கூடவே வந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது கொஞ்சம் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக ரோஸ்ட் ஆன பிறகு ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காவையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இது கொஞ்சம் பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். கூடவே வந்து என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ரா கேஷ்யூஸ் வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7-8 ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்காக வந்து முந்திரி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து கன்சிஸ்டன்சி வந்து நல்லா திக்காக வரும். ஸோ அதுக்காக வந்து நம்ம முந்திரி ஆட் பண்ணிட்டு இதை வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆறின பிறகு இது வந்து தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து இதை அரைச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2 தக்காளியை வந்து தனியாக மிக்ஸியில் வந்து நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 2 தக்காளியை வந்து தனியாக சுற்றி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1/2 kg நாட்டுக்கோழி எடுத்துருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டே நல்லா கழுவிட்டேன். கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து இதை பெரட்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ப்ரெஷர் குக்கரில் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு திக்கான பேனில் செய்ய போகிறோம். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா அடிக்கனமாக இருக்கிற பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடான பிறகு 2 பட்டை ஆட் பண்ணிக்கோங்க, 2 கிராம்பு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 7 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே வந்து 2 வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தனியாக அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இது கொஞ்சம் நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை கலரி விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து கழுவி வச்சுருக்க நாட்டுக்கோழி சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நாட்டுக்கோழி சிக்கன் வந்து நல்ல இந்த இதுலேயே வந்து வதங்கணும். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. சிக்கன்லேருந்தே வந்து நம்ம தண்ணி விடும். ஸோ எதுவும் தண்ணி ஆட் பண்ணாமல் மூடி நல்லா சிக்கனை வந்து அப்படியே வதங்க வைக்கணும். பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா வதங்கியிருக்கு. சிக்கனில் வந்து தண்ணி விட்டுருக்கு, கீழே லைட்டாக தண்ணி இருக்குது. இருந்தாலும் வந்து சிக்கன் நல்லா வேகணுன்றதுக்காக நம்ம உங்களுக்கு தேவைக்கேற்ப வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதை திருப்பி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 15 to 20 minutes வந்து அப்படியே நல்லா வேக வைக்கணும். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு 20 minutes ஆயிடுச்சு. பாருங்கள், சிக்கன் வந்து ஒரு half boiled ஸ்டேஜ் கிட்ட வந்துருச்சு. ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க. ஹை ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா சிக்கன் வந்து வேகாது. உங்களுக்கு ஜஸ்ட்டு தண்ணி மட்டும்தான் வந்து சூடேறி தண்ணி மட்டும்தான் வத்துமே ஒழிய சிக்கன் வந்து வேகாது. ஸோ வந்து ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சிங்கன்னா தான் வந்து சிக்கன் நல்லா வேகும். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து வறுத்து அரைச்சிருக்கோம் இல்லையா மசாலா, அந்த மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு
கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அலசி ஊற்றிக்கிறேன். தேவைக்கேற்ப வந்து வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். இதை வந்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிட்டு திருப்பி இதை வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இதை வந்து ஒரு 10 to 15 minutes வந்து நல்லா வேக வைக்கலாம். உங்களுக்கு வந்து மசாலாலாம் நல்லா சிக்கனில் ஏறி சிக்கன் வந்து உங்களுக்கு நல்லா பாயில் ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான யாமியான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சரி சூப்பராக இருக்குது. வாசனை கமகமகமாக நடிக்குது. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மேலே வந்து கார்னிஷ்காக வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ. பாய்.